Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. முதலமைச்சர் பேசவே மாட்டாருங்கிறது இது விஜயை ஒழிக்கிற வேலை. விஜய்க்கு நல்லதல்ல. அது பிரதமராக போறாருலாம் மறைமுகமா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஜென்மத்தில் நடக்காது, நீங்க இந்த மாதிரி அவரை மூடி வச்சிருந்தீங்க. சட்டமன்றத்தில் பேசுற போது அவருக்கு மட்டுமல்ல பல அமைச்சர்களுக்கு அந்த ஆணவம் வெளியே வர தொடங்கியிருக்கு. இந்த லட்சணத்தில் இருந்தீங்கன்னா நீங்க 2.5 ஆண்டுகள் கூட தாண்ட முடியாது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. காலைல 10 மணிக்கு வந்துடுறாரு சார், சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறாரு, சாயங்காலம் வரைக்கும் இருக்கிறாரு தான், எஃபெக்டிவா இருக்கு. காவிரியில உரிய நேரத்தை மனு போடாம 2 நாள் நீங்க லேட் பண்ணீங்க, திமுக பக்காவா முந்திக்கிட்டாங்க. இந்த யதார்த்தம் புரியாம நிர்மல்குமார் சொல்றார், திமுக அந்த வழக்கை தொடுத்ததால் தமிழ்நாட்டுக்கு பின்னடைவு. எந்த மந்திரியாவது இப்படி சொல்லுவாங்களா? சுதந்திர தின விழாவில் முதல் வரிசையில் நடிகை த்ரிஷா அப்படிங்கிறது வருது. நீண்ட நாட்களுக்கு இது நடந்தால் அம்பலப்படுகிற நேரம் ரொம்ப தூரத்தில் யாருக்குமே பொருந்தது. விஜய்க்கும் அவர் அரசுக்கும் இது பொருந்தது. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இன்று தமிழக வெற்றி கழகத்துடைய 100வது நாள் விளம்பரங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இது மக்கள் போற்றும் வெற்றியா அல்லது போஸ்டர் வெற்றியா? மக்கள் போற்றுற அளவுக்கு 100 நாளுங்கிறது குறைஞ்ச காலம். மக்கள் அப்படியே வெறுத்து இந்த ஆட்சி எப்போ போகும் அப்படிங்கிறதும் போகலை. ஆனால் சில உணர்வுகளுக்கு அவங்க ஆட்பட்டுட்டாங்கிறத மறுக்க முடியாது. அது ஒரு நாள் கூட போதும் மக்கள் மனசில் சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கோ அவர்களை கோபத்தில் தள்ளி கொந்தளிப்புக்கு இழுத்துட்டு போகிறதுக்கோ ஒரு நாள் சில நிகழ்வுகளை கூட போதும். துரதிர்ஷ்டவசமாக இந்த ஆட்சி நடந்த முதல் 100 நாள்னு சொன்னதுனால முதல் நாள்லேருந்தே அது வந்துடுது இல்லையா. ஒரு 30 நாள் 40 நாள் பல கூத்துக்கள் இந்த ஆட்சி நடந்தது. நம்மளும் அதை பல நேரங்களில் பேசியிருக்கோம். ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தது வேணால் அது காரணமாக இருக்கலாம். வந்த பிறகு நீங்கள் எதில் கவனம் செலுத்தணுமோ அதில் செலுத்தாமல் பள்ளிகளுக்குள்ளே போய் சில சேஷ்டை பண்ணுறது, அரசியல் கட்சி கொடிகளை கட்டுறது, அங்கே போய் ஆட்சியாளர்கள் இவர் யார் அவர் யாருன்னு கேட்டு ஃபோட்டோவை காட்டின்னு பல பசங்க மனசில் போய் ஒரு நஞ்சை விதைக்கிற மாதிரி. விஜயோ அரசியலோ நஞ்சு அல்ல, அந்த வயதில் அந்த இடம் அது நஞ்சாக தான் பார்க்கப்படும். அதையெல்லாம் செஞ்சு அதை இந்த அரசு வேடிக்கை பார்த்தது. ஒரு 4-5 வாரங்கள் வேடிக்கை பார்த்தாங்க. அதற்கு பிறகு தான் கடுமையான அறிக்கைகள் வந்தது. துறை அமைச்சர் ராஜ்மோகன் இருந்தே அறிக்கை வந்தது, பள்ளி வளாகங்களுக்குள் அரசியல் நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது. கோர்ட்டும் வழக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அவங்களும் ஒரு கண்டிப்பான உத்தரவுகள் போட்டாங்க. இவ்வளவு நடந்துட்டு இருக்கிற போதே காரைக்குடி ஸ்கூலில் திரும்பவும் டிவிக்கேன்னு அந்த பிள்ளைகளை, ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை கிரவுண்டில் நிற்க வச்சு கத்த வச்சாங்க. அப்போ அந்த பயம் துளி கூட இல்லை. அப்போ தான் நான் என்ன சொன்னேன்னா, இது அமைச்சரை மதிக்கலைன்னா அப்போ விஜய்கிட்ட இருந்து ஒரு ட்விட் வந்திருந்தா, கட்சி தலைவர் முதலமைச்சர் அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்திருக்கணுமே, நான் அதை தான் சொல்லிட்டே இருப்பேன். ஏதோ விஜய் நோண்டிக்கிட்டே இருக்கோங்கிற நம்ம நோக்கம் இல்லை, அதனுடைய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சதுனால தான். நீங்கள் தவறான விஷயங்களுக்கு அல்லது முழுமையான உண்மைகளை சொல்லாமல் உங்கள் வசதிக்கு ஏற்ப சில உண்மைகளை சொல்கிறதுக்கு மட்டும் அந்த மேடையை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்களே அரசியலுக்காக. நீங்கள் சொன்னால் என்ன மரியாதை கிடைக்கும்னால தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படியெல்லாம் சொன்னோம். ஆனால் ஒரு 2 மாதம் வரைக்கும் அது அப்படியே இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதுபோல் பாலியல் சீண்டல்கள், ஏதோ இந்த ஆட்சி வந்தவுடனே எந்த பிள்ளை கையை யாரும் வேணா பிடிச்சிருக்கலாம் போல இருக்குன்ற மாதிரி ஒரு மனநிலை வந்துச்சோன்னு பயப்படுகிற அளவுக்கு தினசரி அந்த குற்றங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏதோ இந்த ஆட்சியில் தான் நடக்குன்னு இல்லை, இவ்வளவு ஃப்ரீக்வெண்ட்டாக எந்த ஆட்சியும் நடந்ததில்லை. ஏதோ ஒரு புது உற்சாகமோ அல்லது புதுசாக லைசன்ஸ் கிடைச்ச மாதிரி அந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துச்சு. அதில் பல சம்பவங்களில் தாவேகா கட்சிக்காரர்களே சம்மந்தப்பட்ட போதும் விஜயிடம் மக்கள் எதிர்பார்த்த நம்பிக்கை பொய்த்து போச்சோன்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா ஒரு ரியாக்ஷன் அவர் காட்டல. இதுக்கு என்ன காரணம்? நீங்க சொல்ற புது உற்சாகம் அப்படின்னா இது இந்த அளவுக்கு இதுல போய் உற்சாகத்தை காட்டணும்னு அவசியம் சொல்றேன். இதை கிடைக்க கூடாது லைசன்ஸ் கிடைச்ச மாதிரி யாரை வேணாலும் எதுவும் பண்ணலாம் போல, நம்ம ஆட்சி வந்துருச்சுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு காலத்துல திமுகவினர் அப்படி சொல்லுவாங்க, கடுமையாக விமர்சிப்பாங்க. அவங்களே கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சி எடுத்து பார்த்தா, அது கலைஞருடைய 2வது இந்த சமீப காலத்தில் அதன் கடைசி ஆட்சி, கலைஞருடைய கடைசி ஆட்சி எடுத்து பார்த்தா கூட இவ்வளவு தூரம் யாரும் அராஜகங்கள் அப்படி பண்ணல. ஒரு சில தனிநபர்கள் பண்ணியிருக்கலாம். அது ஸ்டாலினுடைய 5 ஆண்டுகால ஆட்சியில் கிட்டத்தட்ட தொட்டி பாம்பா அடங்கி போயிட்டாங்க. அவங்கெல்லாம் பணம் அடிக்கிறதெல்லாம் குறியா இருந்தாலும் தவிர இந்த சொசைட்டியில் போய் இந்த வன்முறை பண்ணுறதுக்குள்ள அவங்க போகவே இல்லை. இது அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாலான்னு தெரியல. அந்த தொடர் சம்பவங்கள் சார் நடக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. நடந்த பிறகு நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க? அது தன் கட்சிக்காரனே அதில் சம்மந்தப்பட்டிருக்கிற போது விஜய் துடிச்சு எழுந்திருக்கணும். ஆனால் ஒரு மெதுவாக கூட ஒரு ஆசுவாசமாக கூட எழுந்திரிக்கல. இன்னைக்கு ஒரு அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்கிறார். அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வரணும் தானே எல்லாரும் எதிர்பார்க்குறோம். புசி ஆனந்த் சொல்றாரு, யாரும் மதிக்க மாட்டாங்களே, நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஒரு கட்சிக்கார மேலே இது வரைக்கும் இந்த பாலியல் விஷயங்களுக்காக எந்த கட்சிக்கார மேலே நடவடிக்கை எடுத்து நான் பார்க்கல. ராணிப்பேட்டையில் ஒரு லேடி, கட்சியில பொறுப்புல இருக்கிற ஒரு பெண்,
அங்கே மாவட்ட செயலாளர் மேலே மனு கொடுத்து பார்க்குறேன் ஒன்றும் நடக்கல. டிஜிபி ஆஃபீஸுக்கு வந்து இங்கே வாசலில் நின்று பேட்டி கொடுத்த பிறகு இந்த அரசு மௌனமாக தான் இருக்குது. அவங்கள எப்படி ஜெயிலில் போடுங்கன்னு சொல்ல, குறைஞ்சபட்சம் அந்த கட்சி பதவியை தற்காலிகமாவது பறிக்கிறேன்னு சொன்னாதான் அது மற்ற மாவட்டத்துக்காரங்களுக்குலாம் பயம் ஏற்படுத்தும். இந்த தார்மீக பயத்தை தன் கட்சிக்காரர்களுக்கும் பொதுவாகவே குற்றச்செயலில் ஈடுபடுகிற அந்த குற்றவாளிகள் என மனப்பான்மை கொண்டவர்கள் மத்தியில் ஏற்படுத்த விஜய் தவறிவிட்டார். அதனாலதான் நம்பிக்கை போய் திருச்சோன்னு நான் சொன்னேன். அதனுடைய விளைவு தான் கொலைகள் எல்லா ஆட்சியிலையும் நடக்கும் தான், நான் இல்லை எல்லாம் சொல்ல. இந்த ஆட்சியில் இவ்வளவு அதிகமாக நடக்குதோ அல்லது நடந்த பிறகு இவங்க நடந்துக்கிற விதம், அதை பூசி மொழி அதை மூடுறாங்கல்ல. எல்லா ஆட்சியும் நடந்திருக்குல்ல, அவங்களெல்லாம் தப்புன்னு சொல்ல நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க, மாற்றம்னு சொல்லிட்டு வந்தீங்கல்ல. கோவையில் போதைப்பொருள் ஒழிப்புக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் விஜய் அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்தினார். போதை ஒழிப்புக்கு ஸ்டாலின் ஏற்கனவே தொடங்கின திட்டத்தை இவர் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறார். ஸ்டாலினை விட ஒரு சினிமா நடிகருக்கு ஒரு இது இருக்கும், அதை இந்த விஷயத்துக்கு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா நம்ம எல்லாம் பாராட்டணும். ஒரு வாரம் கூட முடியல, அதே போதையை இந்த சில பசங்க விற்கிறாங்கன்னு சொல்லி போலீஸில் போய் சொல்லிட்டு வரான், அவனை அடித்து கொள்றான். ஒரு அமைச்சர் பேட்டி கொடுக்குறார், கோஷ்டி மோதலால் நிகழ்ந்த கொலைன்னு. இந்த வேலை எதுக்கு பண்ணுறீங்க? மாற்றம்ங்கிற லட்சணம் இதுதானா? இதில் என்ன குறைஞ்சு போயிட போகுது? தாவேக்காவினர் போதைப் பொருள் விற்றார்கள், அதை அந்த மாணவன் தட்டி கேட்டதால் கொலை, யாருமே அப்படி சொல்லலையே. யாரோ ஒரு எக்ஸ்ஒயை அடிச்சுக்கிறான், காரணம் போதை. அது எந்த வடிவில் வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன், என் நெஞ்சமெல்லாம் பதறுதுன்னு ஒரு 2 வரி ட்விட்டு விஜய் விட்டுருக்கணுமா கூடாதா? ஏன் விஜய் நான் சொல்றேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த நீங்க உங்களை ஆதர்ஷ புருஷராக நினைக்கிற இளைஞர்கள் ஒருத்தன், உங்க மனசு துடிக்கலையே? ஜெயிலுக்குள்ளேயே ஜெயில் ஊழியர்கள் ஒரு கைதியை அடிச்சு கொள்றாங்க. நிர்வாக தலைவர் நீங்க தான், துறைக்கு அமைச்சர் நிர்மல்குமார், சிறைத்துறை அமைச்சர். அந்த ஏடிஜியை நியமிக்கிற அதிகாரம் உங்களுக்கு தான். அகைன் அது உள்துறைக்குள்ளதான் ஒரு சப்பா வருது. அது துறை அமைச்சர் நீங்க, மனசு பதைக்கலையே? அது அடிச்சு கொல்லப்பட்ட கைதி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கு. அது பரிகாரமோ ஜோசியரோ யாரோ சொன்னாங்க, ஸ்டாலின் அப்படிதான் ஜோசியர் சொல்லி வச்சிருந்தாரு. அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா எங்கேயோ கேட்பாரற்று கிடந்த அந்த துறை, விளையாட்டுத்துறை உதயநிதி வந்த பிறகு எப்படி ஒரு ஒரு முக்கியத்துவம் பெற்றதோ அது மாதிரி முதலமைச்சரே துறையை வச்சிருக்கிற போது இதுவரைக்கும் கவனிக்காமல் இருந்த அந்த துறை கவனிக்கப்பட்டது. நிதி உதவிகள் அதிகமாக வரும், இவரும் அதை தொடர்றார், பாராட்டலாம். அதுக்காக கூட உங்க மனசு துடிக்கலையே? அதிர்ச்சி ஆயிட்டேன். நிதி உதவி சொன்னது யாரு? இந்த நிதி உதவியை அரசு பணியெல்லாம் கோயம்புத்தூர்ல இறந்தவனுக்கு சொல்றாங்க. அங்க நாகர்கோயில இருக்க நான் எதிர்பார்க்கறது என்னன்னு சொல்ல தெரியுமா? நானும் தமிழ்நாட்டு பிரஜை தானே, பத்திரிகாரனை தூக்கி தூர போடுங்க. ஒரு தமிழ்நாட்டு பிரஜை, தனி மனுஷனா சொல்றேன். துறை அமைச்சர், 2 துறைக்கு அமைச்சர் நீங்க தான். உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் வரலையே. அப்ப நீங்க சாரி கேட்காதீங்க, நீதி வேணும்னு ஸ்டாலின் அந்த நோட்டு நோண்டிங்கல்ல, சரியான பதிலடி. அதுதான் சரியான கேள்வி. எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க அப்படிதான் கேட்கணும். பட் நீங்க இருந்துகிட்டு அதை கேட்டீங்கல்ல, உங்களுடைய உணர்வுக்காகவோ உங்களுடைய அரசியலுக்காகவோ கேட்டீங்கல்ல. இன்னைக்கு சாரியும் இல்லை நீதியும் இல்லை, எதை பத்தியுமே நீங்க வாயை திறக்கலையே. அது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? கேட்டா முதலமைச்சர் பேச மாட்டார், நாங்க பேசுவோம்னு அமைச்சர்கள் இன்னைக்கு பொதுவெளியில மட்டுமல்ல சட்டமன்றத்திலையும் எஞ்சி பேசுறாங்க. அதன் காரணமா சலிப்பு தட்டுது. தவறான தகவல்களை அல்லது சம்பந்தமில்லாத அமைச்சர் சம்பந்தமில்லாம பேசுறாங்கிற விமர்சனமும் அதுல வருது. முதலமைச்சருக்காக தளபதிகளாக இருந்து காக்கிறது எல்லா காலத்திலையும் நடக்கும். ஆனா முதலமைச்சர் பேசவே மாட்டாருங்கிறது இது விஜயை ஒழிக்கிற வேலை. விஜய்க்கு நல்லதல்ல. அது பிரதமராக போறாருலாம் மறைமுகமா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஜென்மத்தில் நடக்காது. நீங்க இந்த மாதிரி அவரை மூடி வச்சிருந்தீங்கன்னா, இவங்கெல்லாம் நடத்துறது இருக்கட்டும், உங்களுக்கா ஒரு உணர்வு வேணாமா? நான் சொல்றேன், பக்கமா படிக்க வேணாம், கலைஞர் மாதிரி எல்லாம் ரொம்ப காவியமாலாம் பேச வேண்டாம். யதார்த்த நடையில எந்திரிச்சு கூட பேச மாட்டாரு. சொல்ல வேண்டிய நேரங்களில் பேச வேண்டிய நேரங்களில் பேசாதனால நான் இதெல்லாம் சொல்லி காட்டுறேன். நீங்க நாகர்கோவில் மரணத்துக்கு ஒரு வாய் திறந்து எதுவும் பேசல. தலைநகர் சென்னையில் அடுத்த 2 நாள்ல தண்டையார்பேட்டையில் திருவட்டியூர்ல ஒருத்தனை அடிச்சு கொள்றாங்க. அதே மாதிரி சம்பவம் நடக்குது. அங்கேயும் உங்களுடைய நடவடிக்கை திருப்திகரமா இல்லாதனாலதான் 2 அமைச்சர்களை அந்த பகுதி மக்கள் துரத்தி அனுப்புறாங்க. கார்ல கிட்டத்தட்ட அவங்களை விரட்டி அடிச்ச மாதிரி விரட்டி அனுப்புறாங்க. இந்த காட்சிகள் கடந்த காலத்திலையும் நடந்தது. 4வது வருஷம் நடந்துச்சு. சலிச்சு போய் எரிச்சல்ல கோபத்தின் உச்சியில 4 வருஷம் இவங்க தெரிஞ்சலைன்னா அந்த கோபத்தை 5வது வருஷம் காட்டுறது இயல்பு. 100 நாள் கூட முடியாத நேரத்தில் அமைச்சர்களை விரட்டுவது நல்ல சமிஞ்சை அல்ல. இல்லை, அதுதான் அதிகமான எதிர்பார்ப்புடன் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பை விஜய் அவர்கள் பூர்த்தி பண்ணலைங்கும் போது தான் இந்த சலிப்பு 3வது மாசம் 100வது நாள்லயே இது வெளிப்பட்டுருதா? நீங்க சொன்ன மாதிரி அதிகமான எதிர்பார்ப்பை 100 நாளையில எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியாது. ஆனா குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பை கூட அவர் பண்ண மாட்டாரு. வாயை திறக்க வேண்டிய நேரத்துல வாய் திறக்கலங்க. இதுல 1000 அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. அவங்க அப்பா அவர் சப்ப கட்டலாம். என் மகன் எப்போது பேசுவாரோ பேசுவார், எல்லாத்துக்கும் பேசணும்னு அவசியம் இல்லைன்னு. ரைட்டு, ஒரு மகனுக்காக அவர் குரல் கொடுக்கலாம். அவர் என்னென்ன படம் எடுத்தான்னு உட்காந்து அவரோட எடுத்த படங்களை பூரா போட்டு பார்த்தாருன்னா கேள்வி எழுப்புவதும் பதில் சொல்ல வேண்டியது எவ்வளவு அவசியம்னு அவருக்கே புரியும். சரிதானா? நான் திருப்பி சொல்றேன், அவர் தந்தை உட்பட
இது எல்லாமே விஜயை ஒழிக்கிற வேலை தான். அவர் கற்றுக்கிடணுங்க, எஞ்சி பேசினாதான் சில வார்த்தையை தப்பாக சொல்லணும், திருத்திக்கிடணும், அப்போ தான் அவரும் மெருகேறுவார். நீங்கள் பிரதமர் ஆகிறதெல்லாம் அப்புறம், இந்த முதலமைச்சராக இன்று 100 நாள் ஆட்சி அல்ல, அடுத்த 25 ஆண்டுகளும் எங்கள் ஆட்சி தான் ஒரிஜினல் அன்னைக்கு அசம்பிளியில் பேசியிருக்காரு. வாழ்த்து சொல்லுவோம், தாராளமாக இருங்க. நீங்கள் நல்லா இருந்தால் 25 இயர்ஸ் இருக்கிறீங்க, காலங்காலத்துக்கு ஆண்டுட்டு போங்க. இந்த லட்சணத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் 2.5 ஆண்டுகள் கூட தாண்ட முடியாது. மக்கள் கோபத்துக்கு ரொம்ப சீக்கிரத்தில் ஆளாயிடுவீங்க. 100 நாள்னு சொன்னனால இன்னொரு விஷயத்த சொல்லி காமிச்சிடறேன். விஜயினுடைய துறையில் நடந்தது. தலைநகர் சென்னையில் பல லட்சம் பேர் பாதிக்கப்படுற மாதிரி சொத்து வரியை சத்தம் இல்லாமல் உயர்த்துறார் ஒரு அதிகாரி. இன்னைக்கு வரைக்கும் அதை அவர் பொறுப்பேற்றுக்கிட்டனால தனிப்பட்ட அதிகாரினே சொல்லுவோம். முதலமைச்சருடைய அலுவலகத்தினுடைய ஆலோசனை இல்லாமல், அல்லது அந்த நகராட்சி நிர்வாகத்துக்கு பொறுப்பான முதல்வரின் செயலாளர், முதலமைச்சருக்கே நான் போகலை, முதல்வரின் செயலாளர் சப்ஜெக்டை பார்ப்பார் இல்லையா, அவருடைய நாலேஜ் இல்லாமல் சென்னை மாநகராட்சி ஆணையாளர் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கவே மாட்டார். விஜய் தான் நகராட்சி நிர்வாகத்துக்கு அமைச்சர், அந்த துறை அவர் யாருக்கும் கொடுக்கல. அவர் கையில் இருக்கிற ஒரு துறையில் தலைநகர் சென்னையில் அபத்தமாக 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு சொத்து வரியை உயர்த்துறாங்க. தப்பு நடந்து போச்சு, நாங்கள் வேற கால்குலேஷன் பண்ணோன்னு என்னென்ன மூடி மறைக்கிறாங்க. இப்படி தப்பு பண்ணதா உங்களால் விமர்சிக்கப்பட்டதுனால தானே அந்த ஆட்சி வீட்டுக்கு போச்சு. அதுக்கு முந்தைய ஆட்சியை வரவிடலை. அப்ப அதே தப்ப நாங்களும் செய்வோம்னா உங்ககிட்ட இருக்கிற மாற்றம் என்ன? ஏதாவது ஒண்ணு எனக்கு சொல்லுங்க. இல்ல இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நிர்வாகத்துல உள்ள குளறுபடியா, இல்லது இவங்களுடைய இயலாமை, இன்னும் அறியாமைத்தனத்திலே இவங்க இருக்காங்க அப்படின்னா, ஒரு அதிகாரிகள் ஆட்சி நடக்குது இந்த வார்த்தையை பூரா தள்ளி வச்சிரும். நான் குறைஞ்சபட்ச சேஃபா அவங்க பக்கமா அல்லது அவங்க மனசு கோணாம ஒரு வார்த்தையை சொல்றேன். ஈடுபாடு இன்னும் அதிகமாகணும். விஜய்க்கு ஈடுபாடு வரணும். காலைல 10 மணிக்கு வந்துடுறாரு சார், சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறாரு, சாயங்காலம் வரைக்கும் இருக்கிறாரு தான். எஃபெக்டிவா இருக்கணும். நீங்க என்ன பண்ணணும்னு மக்களுக்கு தெரியணும். நீங்க எஃபெக்டிவா இருந்திருந்தா உங்களை மீறி அந்த உத்தரவு வந்திருக்காது. சமீரன் நல்ல அதிகாரி தான், நான் தனிப்பட்ட அதிகாரிக்குள்ள போகல, சென்னை மாநகராட்சி ஆணையாளர் தான் சொன்னேன். அவருக்கு அந்த துணிச்சல் எப்படி வந்துச்சு? என்ன கேட்காம இந்த சொத்து வரி எப்படி ஓத்துனீங்கன்னா அந்த அதிகாரியை அன்னைக்கு சாயங்காலம் மாத்திருக்கணுமா இல்லையா? விஜயினுடைய நாலேஜ் இல்லாம தான் அந்த சொத்து வரி மாற்றம் உயர்த்தப்பட்டதுன்னு கூட சொல்ல வேண்டாம். அவங்க அந்த வார்த்தையை ஒத்துக்கல. மாற்றம் நடந்தது என்றால் அதன் காரணமாக பல லட்சம் மக்களுடைய தூக்கம் சில நாள் போனதுன்னா அந்த அதிகாரி அன்னைக்கு நைட்டு மாற்றப்பட்டிருக்கணுமா இல்லையா? அவர் மாற்றப்படலைனாலே குற்றவாளி அவர் அல்ல, அல்லது அவர் மட்டும் அல்லங்கிறது உறுதியாயிடுச்சா? அதனால சொன்னேன் விஜய் உஷாரா இருக்கணும்னு சொன்னேன். உங்க கவனத்துக்கு வராமல் உங்கள் பேர் கெடுற மாதிரி நடந்துச்சுன்னா தார்மீக பொறுப்பு நீங்க தான், துறை அமைச்சரும் நீங்க தான். அதே மாதிரிதான் மின் தடை விஷயம். முதல் 50 நாள் பார்த்தீங்கன்னா டெய்லி மக்கள் வீதிக்கு வந்துட்டாங்க. விஜய் மேல இருந்த மோகம், அந்த நம்பிக்கை குறையாத ஒரு காரணமா அது கொந்தளிப்பா மாறல. ஏதோ கரண்ட் மேல மட்டுமே கோபத்தை காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப போக சொல்லுங்க, நாளுக்கு நாள் அது மங்கிக்கிட்டே வரும். அந்த நம்பிக்கையும் சரி, இவர்கள் மீதான அந்த அபிமானமும். அது காரணம் திமுக தான்னாங்க. அது அபத்தமான வாதங்கிறத புரிஞ்சுக்கிட்டு 50வது நாள் ஆட்சிக்கு வந்து சேர்மனை மாத்துறாங்க. அதுதான் சரியான நடவடிக்கை. ஏன்னா அமைச்சருக்கு அதில் தொடர்பு, நிர்மல்குமாருக்கு அதில் தொடர்பு கிடையாது, மானிட்டர் பண்றது மட்டும்தான் அவர். ஆனால் நிர்வாகத்தில் தினசரி அதை கட்டுப்படுத்தி என்ன தேவை, மின் தேவை என்ன, அவ்வளோ வாங்கியிருக்கோமா, என்ன இருப்பு இருக்கு, நாளைக்கு என்ன டிமாண்டை மீட் பண்ண முடியுமா, எல்லாம் பண்ண வேண்டியது சேர்மன் தான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கே 2 மாசம் ஆச்சு. ஏன்னா அவங்க கவனமெல்லாம் செந்தில் பாலாஜி மேலேயே இருந்துச்சு. செந்தில் பாலாஜி மேலே தாராளமாக நடவடிக்கை எடுங்க. ஆதாரங்கள் வந்தால் அந்த துறையில் என்ன வச்சிருந்தாலும் தப்பு நடந்தால் உள்ள போடுறது வேற. நான் ஒரு தகவலுக்காக சொல்றேன், மின்சார வாரியத்தில் எந்த தவறு நடந்தாலும் துறை அமைச்சர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா அவருக்கு அதில் சம்மந்தமே இல்லை. சைனிங் அத்தாரிட்டி எல்லாம் சேர்மன் தான். அமைச்சர் வந்து சும்மா பேரளவுக்கு தான். ஆனால் அதிகாரத்தை செலுத்துவாங்க, மறைமுகமா செலுத்துவாங்க. அதனாலதான் அதிகாரிகள் உஷாரா இருப்பாங்க. அப்பப்போ நோட் எழுதிடுவாங்க, சார் இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்ப நீங்க செந்தில் பாலாஜி மேல குறி வச்சா வேற வழக்குல காட்டணும். அது வரைக்கும் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், டெய்லி மின்தடை நடக்குதுன்னு அதுல கவனம் செலுத்துறதை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமே செந்தில் பாலாஜி நோக்கி போனதுனாலதான் காவிரியில உரிய நேரத்தை மனு போடாம 2 நாள் நீங்க லேட் பண்ணீங்க. திமுக பக்காவா முந்திக்கிட்டாங்க. 2 பேருமே தமிழ்நாட்டு நலனுக்கு தான் மனு போட்டிருக்கிறாங்க, கர்நாடக அரசை எதிர்த்து. இன்னைக்கு விசாரணைக்கு வருது. அது பலம் தானே. உங்களுக்கு 10 நிமிஷம் கொடுத்தா தமிழ்நாடு அரசு வக்கீலுக்கு, திமுக வக்கீலுக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுக்க போறாங்க. இந்த யதார்த்தம் புரியாம நிர்மல்குமார் சொல்றார், திமுக அந்த வழக்கை தொடுத்ததால் தமிழ்நாட்டுக்கு பின்னடைவு. எந்த மந்திரியாவது இப்படி சொல்லுவாங்களா? திமுக அரசியல் செய்யறதுன்னு கூட சொல்லுங்க, ரைட், ஒரு அரசியல் ரீதியா அரசியல் பின்னடைவு எப்படிங்க வரும்? நோக்கம் ஒண்ணுதானே. நீங்க ஒரு 10 பாயிண்ட் சொன்னா திமுக வக்கீல் இன்னொரு 5 பாயிண்ட் கூடுதலா சொல்ல போறாங்க. 2 பேருடைய நோக்கமும் தமிழ்நாட்டு நலன் தான். மயிலாடு எப்படியாவது கர்நாடக அரசுடைய வேண்டுகோளை நிறைவேற்றி வைங்க. நான் திமுக வக்கீல் பேச போறாரு, இல்ல உங்க வக்கீல் கர்நாடகா சப்போர்ட்டாவா பேச போறேன். 2 பேருமே தமிழ்நாட்டு நலன் தானே பார்க்க போறீங்க, பாதுகாக்க போறீங்க.
இந்த யதார்த்த புரியாமல் அரசியல்னு போய் இப்போதான் கொஞ்சம் நிதானம் வந்திருக்கும் நிர்மல்குமார் கிட்டன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரை நான் டே 1லேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் விளக்கமாக புரிதலோட சில நேரங்களில் அறிவோடு பேசுகிறாருங்கிறத எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் நான் சொல்கிறேன். அவர்கிட்ட இப்போ தான் கொஞ்சம் நிதானம் வந்திருக்கு. ஆனால் சட்டமன்றத்தில் பேசுகிற போது அவருக்கு மட்டுமல்ல பல அமைச்சர்களுக்கு அந்த ஆணவம் வெளியே வர தொடங்கியிருக்கு. அதிகாரம் பொதுவாக சாதாரண ஒரு மனுஷனே ஆணவக்காரனாக மாற்றிடும். இவங்க இளைஞர்கள் வேற. அது ஒரு எல்லையை தாண்டாமல் பார்த்துக்க வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்குது. சுயமாக கட்டுப்பாட்டை விதித்துக் கொள்ள வேண்டிய கடமை ஒரு அமைச்சருக்கும் இருக்குது. இப்போ நீங்க சொன்னீங்களே ரொம்ப ஈடுபாடோட இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொன்னீங்க. இப்போ சேர்மன் தான் மின் வாரியத்துக்கு அவங்க அத்தாரிட்டி அப்படின்னாலும் மக்கள் மன்றத்துல கேள்வி கேட்கறது அமைச்சர்களை தான் அரசு மேலதான் வரும் கேட்க போறோம். அப்ப இந்த ஈடுபாடு அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்முடைய நிர்வாகத்துல தமிழ்நாடு அரசு நிர்வாகத்துல காட்டணும் அப்படின்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு திசை திருப்பல் நடத்துறாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து தாவேக அரசுங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அங்க கர்நாடகால அவரை DK சிவகுமார் அவர்கள் வீரியமா ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாது தமிழ்நாட்டுக்குன்னு பேசும்போது இவர் இங்க மெட்ரோ ஆய்வு நடத்துறாரு. அதே மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் சொத்து வரியோ மின் வாரியத்துல பிரச்சனையோ இதெல்லாம் நடக்கும்போது சுதந்திர தின விழாவில் முதல் வரிசையில் நடிகை த்ரிஷா அப்படிங்கிறது வருது. அப்ப இதெல்லாம் பேசு பொருளா மாறுதா? இது என்ன இவங்க நோக்கத்தோட செயல்படுறாங்களா இல்ல எதேச்சியா நடக்குதா? இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு அவங்க நம்பி இருந்தாங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நாளைக்கு அவங்களுக்கு கை கொடுக்காது. திசை திருப்பல்ங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவு எப்பயோ வந்துடுச்சு. சில நேரங்களில் சில அபிமானத்தின் காரணமாக சிலர் மேல அதை காட்டாம இருப்பாங்க, வெளியே சொல்லாம இருப்பாங்க. நீண்ட நாட்களுக்கு இது நடந்தால் அம்பலப்படுகிற நேரம் ரொம்ப தூரத்தில் யாருக்குமே பொருந்தது. விஜய்க்கும் அவர் அரசுக்கும் இது பொருந்தது. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.